ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூவேஷன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்றதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி தியரம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் தியரம் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம படிச்சிருக்கோம். let x be a normed linear space if e1 contained in x is open and e2 contained in x is x, then e1 plus e2 is open. இதை பற்றி நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் if e is contained in C is convex, then so are e power 0 and e closure, e complement. ஸோ இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஈன்ற செட்டு இது சீன்ற செட்லேருந்து எடுத்திருக்கோம். இ கான்வெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ கான்வெக்ஸாக இருந்துச்சுன்னா ஈக்குள்ளே இருக்கிற இ நாட்டும் இ க்ளோஷரும் கான்வெக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இ நாட்டுன்றது ஈயில் இருக்கிற இன்டீரியர் பார்ட்டு, இ காம்ப்ளிமெண்ட்டுன்றது ஈயோட க்ளோஷர் பார்ட்டு. ஸோ இ கான்வெக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ளே இருக்கிற பகுதியும் அது க்ளோஸ் பண்ணியிருக்கிற பகுதியும் கான்வெக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும், இ க்ளோஷரும் இ பவர் 0 பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இ பவர் 0 அப்படின்றது இன்டீரியர் பார்ட்டை குறிக்குது. ஸோ இன்டீரியரோட டினோஷன் தான் இ பவர் 0. ஸோ இன்டீரியரோட டினோஷன் பார்த்திங்கன்னா, இன்டீரியர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ். எல்லா ஓப்பன் செட்ஸுடைய கலவை தான் ஒரு கலந்து ஒரு பெரிய செட்டாக இருக்கிறது தான் இன்டீரியர் செட்டு. ஸோ அந்த இன்டீரியர் செட்டோட பேர் தான் இ நாட்டு. இ க்ளோஷர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஃப் த செட் இ அண்ட் இ செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈயில் இருக்கிற எல்லா லிமிட்ஸ் பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு செட்டையும் ஈயையும் சேர்த்து யூனியன் பண்ணால் கிடைக்கிறது தான் க்ளோஷர். ஓகேவா? ஸோ இந்த இ க்ளோஷர் பற்றியும் இ இன்டீரியர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த தியரமை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், இ க்ளோஷர் இன்டீரியர் இ காம்ப்ளெக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இன்டீரியர் இ காம்ப்ளெக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும், இன்டீரியர் இ யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஈக்குள்ளேருந்து எது எடுத்தாலுமே அது ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். ஈயும் ஒரு ஓப்பன் செட்டு தான். ஸோ இ நாட்டும் ஒரு ஓப்பன் செட்டு தான். ஸோ இ நாட் இஸ் ஓப்பன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஹென்ஸ் இட் ஃபாலோஸ் தட் இது கான்வெக்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் பற்றி, இது கான்வெக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கான்வெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இ கான்வெக்ஸாக இருந்துச்சுன்னா நான் இப்போ ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கான்வெக்ஸ் செட் ஈன்னு இருக்கும்போது செட் இ இஸ் கான்வெக்ஸ் இஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இ lies entirely within E. செட் ஈயை நம்ம எப்போ கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோன்னா, ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயினிங் பேர் ஆஃப் எனி 2 பாயிண்ட்ஸ், ஏதோ 2 பாயிண்ட்ஸை வச்சு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லைன் ஈயில் இருக்கும். அது என்டையர்லி வித்தின் ஈயாக தான் இருக்கும். அந்த லைன் ஈயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் ஈலேருந்து எடுக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லைனும் ஈக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் கான்வெக்ஸ் செட். ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஃபார் எவ்ரி xy பிலாங்ஸ் டு ஈலேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்ஸையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லைனை நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் x, y அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அந்த லைன் கண்டெய்ன்ட் இன் ஈயாக இருக்கணும். இதை இன்னொரு வகையில் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, எக்ஸ்ன்னு ஒரு
நாம்டு லீனியர் ஸ்பேஸ் ஒரு லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அது ஓவர் த ஃபீல்டு கேன்னு இருக்குது. கேன்றது ஒரு ஃபீல்டு. கேன்ற ஃபீல்டில் ஸ்கேலார்ஸ் இருக்கும். எக்ஸ்ன்ற லீனியர் ஸ்பேஸில் வெக்டார்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ன்ற லீனியர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு சப்செட் ஃபார்ம் பண்ணுறோம் ஈன்னு சொல்லி. இந்த ஈன்ற சப்செட்டை நம்ம கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா இஃப் for every xy belongs to E, ஈன்ற சப்செட்லேருந்து 2 வெக்டார்ஸ் எடுக்கிறோம். அதாவது E வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, எக்ஸ்ன்ற வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளேருந்து ஈக்குள்ளேருந்து நம்ம 2 எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த ஈக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் வெக்டார்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை வெக்டார்ஸ்லேருந்து 2 எலிமெண்ட்ஸ் XYன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஃபார் எவ்ரி R belongs to R, கே சாரி இது ஆர் கிடையாது கே. ஸோ நம்ம இதுலேருந்து ஃபீல்டு கேலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். அந்த எலிமெண்ட் ஸ்கேலார் எலிமெண்ட், அது வந்து ஆர்னு நம்ம எடுத்துக்கிறோம். வித் இந்த ஆரையும் இந்த XYயும் நம்ம சேர்த்து எப்படி ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆர் வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 and 1க்குள்ளே இந்த ஆர்ன்ற எலிமெண்ட் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம 0 less than or equal to R less than or equal to 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஆர் வந்து இந்த ஆர்ன்ற ஸ்கேலார் வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் லை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு இதுலேருந்து நம்மளுக்கு XYயை சேர்த்து XYக்கு நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த கான்வெக்ஸ் செட்டில் XYக்கு எனி லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த லைன் செக்மெண்ட் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நாம் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த லைன் செக்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறோம். எப்படின்னா ஆர் வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் லை ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர் வந்து இந்த ஆரையும் இந்த XYயும் சேர்த்து நம்ம ஒரு புதுசாக ஒரு லைன் தயாரிக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது 3 பாயிண்ட்ஸு 0, 6, 1. இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு லைன் ஜாயின் பண்ணுறோம். எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா 0லேருந்து ஆருக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் R-0 எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. எக்ஸு கூட இந்த 0க்கும் ஆருக்கும் இடையிலான டிஸ்டன்ஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். தென் ஆருக்கும் 1க்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் 1 - R, ஏன்னா 1 தானே பெருசு. இதில் பார்த்திங்கன்னா R பெருசு. ஸோ ஆர்லேருந்து 0க்கு நாம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 தான் பெருசு. ஸோ 1லேருந்து ஆருக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டோம். லாஸ்ட்டில் இந்த இதுக்கான டிஸ்டன்ஸ் லாஸ்ட்டில் வரும்போது அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் ஒய். ஸோ ஒய் கூட மல்டிப்ளை பண்ணி 1 - Rன்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஒரு லைனை ஃபார்ம் பண்ணும். இதுதான் லைன் ஜாயினிங் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குள்ளே இருக்கணும். அந்த ஈக்குள்ளே இருக்கணும். இந்த XYன்ற பாயிண்ட் ஈக்குள்ளே இருந்துச்சுன்னா XY வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுற லைனும் ஈக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் கான்வெக்ஸ் செட்டோட விதி. ஸோ இப்போ நம்ம கான்வெக்ஸ் செட்டுனா என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போது நாம் அந்த கான்வெக்ஸ் செட்டோட விதியை வச்சு இப்போ நம்ம இந்த ஓப்பன் செட் வந்து இ இன்டீரியர்ன்ற ஓப்பன் செட் வந்து ஒரு கான்வெக்ஸ் விதியை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிடலாம். ஸோ கான்வெக்ஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸில் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஓப்பன் இன்டர்வலில் எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஓப்பன் செட். ஸோ அதனால் ஓப்பன் இன்டர்வலில் எடுக்கிறோம். ஓப்பன் இன்டர்வலில் 0 less than R less than 1. ஸோ இப்படி வரும்போது ஆரையும் விட்டுறணும், 0வையும் விட்டுறணும், 1ஐயும் விட்டுறணும். 1ஐயும் விட்டுறணும். ஸோ ஆர்லேருந்து 0 - R-0லேருந்து E வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை E0 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து E0லேருந்து ஆரம்பித்து E0ல் தான் வந்து முடிக்கணும். இது வந்து ஒரு ஓப்பன் செட். E0லேருந்து ஆரம்பித்து E0ல் வந்து முடிக்கிறோம். ஸோ இந்த E0லேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட்டு கூட ஆரையும் R-0வையும் ப்ளஸ் 1 - Rஐயும் E0 கூட நம்ம சேர்த்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லைனும் கண்டெய்ன்ட் இன்
E0 தான். ஸோ அதனால் இதுவும் ஓப்பன் தான். இது ரெண்டுமே ஓப்பன் செட்டுன்றதுனால இதுவும் ஓப்பன் தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ கண்டெய்ன்ட் இன் E0. இந்த லைனும் E0ல் இருக்கும். E0ல் இந்த லைன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஈலையும் இருக்கும். ஸோ இது வந்து E0 கான்வெக்ஸாக இருந்துச்சுன்னா ஈயும் கான்வெக்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் E கான்வெக்ஸாக இருக்கும்போது E0 வந்து ஈக்குள்ளே இருக்குன்றதுனால E0ம் கான்வெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஆல்சோ இட் இஸ் கண்டெய்ன்ட் இன் இது வந்து E0 இது வந்து ஓப்பன். ஸோ E0 ஓப்பனாக இருக்கும்போது E0 வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் அப்படி தானே. ஸோ இது E0 ஓப்பன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லைனும் ஓப்பன். ஸோ செட் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ்லேயே பெரிய செட் தான் E0. ஸோ இந்த E0க்குள்ளே இருக்கும்போது E0 ஓப்பன், இதுவும் ஓப்பன். அப்போ இது கண்டிப்பாக ஈக்குள்ளே தான் இருக்கும். ஈக்குள்ளே இன்டீரியர் பாயிண்ட்ஸ்குள்ளே இதுவும் இந்த லைனும் வந்துடும். ஸோ அப்போ கான்வெக்ஸ்ன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இந்த லைனும் E0க்குள்ளே தான் இருக்குது, இந்த E0ம் ஈக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுவே கான்வெக்ஸ்ன்னு சொல்லி நாம் ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போது க்ளோஷரை கான்வெக்ஸ்ன்னு எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? க்ளோஷரை கான்வெக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு க்ளோஷர்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ க்ளோஷர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோஷருன்றது யூனியன் ஆஃப் E அண்ட் செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் E. ஸோ யூனியன் ஆஃப் E அண்ட் செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் E. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈயை பற்றி நம்மளுக்கு தெரியும். அண்ட் E' பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். E' செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ்னால் ஈக்குள்ளே வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு லிமிட் பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு ஃபார்ம் பண்ணணும். அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கலெக்ஷனாக எடுத்து ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணி அந்த செட்டை நம்ம E' பேர் வைக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் கூட ஈயும் சேர்த்து நம்ம E' சேர்த்து ஒரு க்ளோஷர் ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த க்ளோஷரை நம்ம கான்வெக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் சீக்வன்ஸ் க்ளோஷருன்றதுனால அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். XN அண்ட் YNன்ற 2 சீக்வன்ஸ் ஈல இருக்கும். ஸோ அந்த 2 சீக்வன்ஸுமே XNலேருந்து Xக்கும் YNலேருந்து Yக்கும் கன்வர்ஜ் ஆகும். இந்த XNலேருந்து Xக்கு கன்வர்ஜ் ஆகிற இந்த கன்வர்ஜிங் பாயிண்ட்டு தான் இது எப்போ கன்வர்ஜ் ஆகும்னா n → ∞ ஆகும்போது Xயில் வந்து முடிஞ்சிடும் அண்ட் Yயில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த Yயும் Xம் தான் இறுதி புள்ளி. ஸோ இந்த இறுதி புள்ளிகளை தான் நம்ம வந்து X அண்ட் Yகளை தான் வந்து நம்ம லிமிட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த X, Y இந்த மாதிரி எதெல்லாம் இறுதி புள்ளியாக இருக்கோ அது எல்லாத்தையும் செட்டாக கலெக்ட் பண்ணி எடுக்கும் போது அந்த செட்டை நாம் செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த லிமிட் பாயிண்ட்ஸையும் இந்த ஈயையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ இந்த நம்மளுக்கு கான்வெக்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ க்ளோஷரையும் நம்ம கான்வெக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு க்ளோஷர்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சீக்வன்ஸை வச்சு நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ XNன்ற சீக்வன்ஸை வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது எல்லாமே க்ளோஸ் ஜீரோ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற வந்து கான்வெக்ஸ்ன்றதுனால 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற R நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ R சூஸ் பண்ணி R கூட சேர்த்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ XNலேருந்து R-0லேருந்து ஒரு லைனு ப்ளஸ் YNலேருந்து Y-R வரைக்கும் ஒரு லைனு. இது மொத்தமாக சேர்த்தா ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைன் கண்டிப்பாக பிலாங்ஸ் டு ஈயாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த சீக்வன்ஸும் ஈல தான் இருக்குது, இந்த ஆறுன்ற பாயிண்ட்டும் ஈல தான் இருக்குது. ஆமாம். ஸோ இது எல்லாமே ஈல இருக்கிறதுனால வந்து கான்வெக்ஸ். அப்போது இதே இது வந்து இந்த லைன்
கன்வர்ஜ் ஆகும். எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்? இதோட லிமிட் பாயிண்ட்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகும். இதில் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டோம் அப்படின்னா ஆர் வந்து xn வந்து எக்ஸாக மாறிடும், yn வந்து ஒய்யாக மாறிடும். ஸோ இது வந்து rx ப்ளஸ் 1 - ry. ஸோ இந்த சீக்வன்ஸ்லேருந்து இந்த லைன் சீக்வன்ஸ்லேருந்து இந்த லைனுக்கு கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு லிமிட் பாயிண்ட் கிடைக்கிது. ஈயும் இது ஈயில் இருக்குது அண்ட் ஆல்சோ க்ளோஷர்லேயும் வருது. ஸோ இந்த க்ளோஷரும் கான்வெக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். இது ஒரு முக்கியமான 2 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்க போகிற கொஷின்.